கள்ளக்குறிச்சி மாப்பிள்ள வந்து என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் அம்மா மானங்கிட்ட கேள்வி கேட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா துணியை துவைச்சிட்டு இருக்கான். எங்கள் அம்மா புடவை, அவன் பேண்ட்டு ஒன்று தான் இருக்குது. அதுக்கு அந்தாண்ட ஒரு 2 பாவாடை இருக்குது. துவடா துவை, நல்லா துவை. இனிமேல் யூடியூப் பக்கம் போவ, இன்ஸ்டாகிராம் பக்கம் போவ, கள்ளக்குறிச்சி மாப்பிள்ள யாருன்னு கேட்ப, எங்கள் மூஞ்ச காட்டு. சரி, அது எத்தனை பேர் நானும் பார்க்குறேன். 2ஆ 1ஆடா ஃபாலோவர்ஸ்? எனக்கே 800 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கடா. சரி சரி துவை. இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த காலேஜ் பொண்ணுங்க பார்க்குற மாதிரினா தயவுசெய்து பாருங்கள். ஃபியூச்சர் பிளான் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். பாருங்கள், அம்மா புடவையே அப்படி துவைக்கிறான்னா உங்கள் புடவையெல்லாம் நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும், அயன் பண்ணி இஸ்திரி போட்டு எல்லாமே இப்போ தம்பி பண்ணிவிடுவார். வருவாங்க, எதுக்குன்னு கேளு. அவங்க அம்மா புடவை, அவங்க புடவைலாம் துவைக்காம இருக்கும், கொடுக்கறதுக்கு வருவாங்க. நல்லா துவைக்கிறீங்க அப்படின்னு. வராதீங்க. ஏன்னா என் தம்பிக்கு துவைக்க தெரியாது. ஏதோ எங்கள் அம்மா சொன்னாங்களேன்னு துவைச்சி, இதுக்கே எங்கள் அம்மா எவ்வளோ கேட்பாங்கன்றதை நாங்கள் இந்த வீடியோவிலே பார்க்குறோம். அவ்வளோதான். இப்போதைக்கு கள்ளக்குறிச்சி மாப்பிள்ள கண்டிப்பா பண்ணுங்க. இல்லை இல்லை போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு.